ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு கடாய் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல சிக்கனை ஒரு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ் போன் 2 கலந்து எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் இருக்காது, கலருக்காக சேர்க்கறது. இதை சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 5-6 கிராம்பு, 2 பட்டை துண்டு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 8லேருந்து 9 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வாசனை வரும்போது இது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகமையும் ஆனியனையும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கடாய் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்ச குடமிளகா, வெங்காயம் 2த்தையும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணலாம். அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அதிலே அது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் ஒரே இடத்துலையும் இல்லாமல் எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி, அதாவது அந்த சிக்கன்லாம் ஜஸ்ட்டு ஃபுல்லாக மேலே கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு அதை மூடி வச்சு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். இடையில் ஒரு 1 or 2 டைம்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் சிக்கனுமே ஃபுல்லாக உங்களுக்கு வெந்திருக்கும் கரெக்டாக. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே ட்ரை ஆகிடுச்சு. இதுதான் கரெக்ட். இந்த டைமில் நீங்கள் சிக்கன் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அந்த ஆனியன் குடமிளகா எண்ணெயில் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்டார்டர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.